அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ல ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு வரோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் 4d ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 1 மல்டிப்ளை பை y இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதுறேன். கிவன் 4d ஸ்கொயர் minus 4d plus 1 multiply by y is equal to 4 அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டியை நம்ம ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே வந்து ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 4d ஸ்கொயர்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 4m plus 1 is equal to 0 அப்படின்னு நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆக்ஸிலரி ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னா 2. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்கும். 2 ரூட் இருக்கும். இப்போ இந்த 2 ரூட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டி ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். டி ஃபேக்டரைஸ் மெத்தட் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேமை எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டேம் 1 இருக்கு. எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. அப்போ 1 × 4 வந்து 4. அதை இங்கே மேலே எழுதிக்கிடணும். மேலே எழுதிட்டு இப்போ இங்கே 2 நம்பர் போடணும். ஓகேவா? இந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 அப்படிங்கிற இந்த டேம் மேலே இருக்கிற டேம் வரணும். அதே 2 டேம் எனக்கு ஆட் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்கிற -4 வரணும். அப்போ இது எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா -2 -2. இப்போ இந்த -2 -2 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே 4 வந்துடும். இந்த -2 -2 ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற இந்த -4 வரும். அது போக கீழே இங்கே 2ல் என்ன வரும் அப்படின்னா, எம் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருந்ததுன்னா நம்ம எதுவுமே எழுத மாட்டோம். ஆனால் இங்கே எம் ஸ்கொயருக்கு முன்னாடி 4 இருக்குது. அப்போ அந்த 4 இங்கே கண்டிப்பாக எழுதிக்கிடணும். எழுதிட்டு இதை நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணணும். ஆனால் இது வந்து டிவைட் ஆகும். எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கீழே எழுதிக்கணும். எழுதிட்டு டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணணும். 2 1s are 2, 2 2s are 4. அதே மாதிரி இங்கேயும் 2 1s are 2, 2 2s are 4. அப்போ இதை எப்படி எழுதணும்னா 2m - 1 2m - 1 அப்படின்னு எழுதணும். 2m - 1 அடுத்து 2m - 1 equal to 0. எப்படி எழுதிருக்கேன்னா 2m - 1 இங்கே 1 இருக்குது. ஸோ 1 2m - 1. அதே மாதிரி இந்த சைடு 2m - 1. இப்போ இந்த 2 டேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டேமையும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 2 ரூட் வரும். அப்போ 2m - 1 equal to 0. அப்போ என்ன வரும்? 2m is equal to -1 அந்த சைடு போகும்போது +1. அப்போ m is equal to 1/2. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூட். அதே மாதிரி இதுக்கும் நம்ம எழுதலாம் 2m - 1 equal to 0. 2m is equal to -1 அந்த சைடு போகும்போது +1. அப்போ m is equal to 1/2. இது என்னுடைய செகண்ட் ரூட். இப்போ ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் அண்ட் சேமாக இருக்குது. எனக்கு என்னுடைய ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் நம்பராக இருக்குது. அது போக ரியல் அண்ட் சேமாக இருக்குது. அதாவது m1 அண்ட் m2 வந்து எனக்கு சேமாக இருக்குது. இந்த மாதிரி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேமாக இருந்தால் ஜென்ரலாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதும் அப்படின்னா e⁻mx ax + b அப்படின்னு எழுதுவோம். இந்த எம்ங்கிறது தான் அந்த காமனான ரூட். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரூட் எழுதுனா e⁻1/2x ax + b அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதுதான். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? வேறு எதுவுமே நம்ம எழுத தேவையில்லை. பவரில் கொடுத்தாங்க, சைனில் கொடுத்தாங்க தான் அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஸ்ட்ரெயிட்டாக 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அது போக இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 4 இருக்க போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 4ன்னு எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல 1 இருந்தது அப்படின்னா அதை e⁻0x கன்சிடர் பண்ணிவிட்டு
நம்ம வந்து இதை ஆல்ஃபா வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளமாக போடுறேன். பட் ஆனால் ஒன்றை தவிர்த்து வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒன்று இருந்தது அப்படின்னா e⁻0x, ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து எனக்கு 1. ஸோ 1 எப்படி எழுதிக்கலாம்? e⁻0x எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதணும். அந்த ப்ராப்ளம் இந்த வீடியோவில் வேணாம், நான் செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y is equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e⁻1/2x ax plus b plus particular integral value 4. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு நம்பர் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம். 1 இருக்கும்போது தான் அதை நம்ம ஒர்க்ஸ் பண்ணணும். அதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து பர்டிகுலர் டாப்பிக்கில் வேணும், எங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி போடுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.